இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக டிப்ஸ் 1 to 5 பற்றி ஒன்று பார்க்கலாமா. இரவு நேரத்தில் நம்ம கல்லுப்பை யாருக்குமே கடனாக தரக்கூடாது. அப்படி தந்தோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. ஏன்னா லக்ஷ்மிக்கு உகந்த பொருள் கல்லுப்பு. நம்ம வீட்டுக்கு கூட்டுறோம் இல்லையா, இந்த சுத்தப்படுத்துகிற அந்த துடைப்பத்தில் கூட லக்ஷ்மி இருக்கிறாங்க. அதனால் அதை நம்புகிறவங்களுக்கு நம்பிக்கை. அதனால் இரவு நேரத்தில் எந்த ஒரு அவசரமான நேரமானாலும் சரி, அந்த கல்லுப்புன்றது கடனாக தரக்கூடாது. அதனால் நம்ம வீட்டு கலைமகள் நம்ம விட்டு ஓடி சென்று விடுவாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, ஐதீகம். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னா, அதாவது வீட்டில் பண கஷ்டம், மன கஷ்டம், தீராத நோய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளாக ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணால் கூட சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கடல் நீரில் போய் காலை 2த்தையும் நனைச்சிட்டு அந்த அலைகளை ரசிச்சுட்டு காலை 2த்தையுமே மண்ணில் நல்லா பதிய வச்சுட்டு அந்த கடல் உப்பு தண்ணி, அதுவும் லக்ஷ்மி கடாட்சம், அது கல்லுப்பு தானே, கடல் கறிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உப்பு தண்ணி நம்ம கால்களில் விழுந்துச்சுன்னா தீராத கஷ்டமும் தீரும்ன்றது ஒரு ஐதீகம். டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னா, கல்லுப்பை நம்ம வீட்டில் விசேஷம் நடந்தாலும் சரி, யாருக்காவது உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களையும் சுற்றுவோம், திருஷ்டி சுற்றுவோம். வீட்டையும் திருஷ்டி சுற்றி போடும்போது அந்த கல்லுப்பை போடும்போது தண்ணியில் போட்டு கரைச்சிரும். தண்ணியில் எப்படி கரையுதோ கல்லுப்பு, அதே மாதிரி நம்ம கஷ்டமும் கரையுன்றது ஒரு நம்பிக்கை. டிப்ஸ் நம்பர் 4, வீட்டில் வறுமை இருக்குது, பணம் சேரலை, தங்கலை, பண கஷ்டம் இருக்குது, அப்புறம் வீட்டில் உள்ளவங்க யாருமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலைமையில் இல்லை, அவங்களுக்கும் ஏதோ ஒரு மனசில் தீராத குழப்பம், இந்த ரூட்டில் போகலாமா, இந்த ரூட்டில் போய் வருமானம் ஏர்ன் பண்ணலாமா, இது நமக்கு சரியாக வருமா, இது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல அடியாக, நல்ல ஸ்டெப்பாக நம்ம மேன்மைக்கு வருவோமா, அப்படின்ற 1008 விதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். அது தீரணும்னா நடு ஹாலில் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயும் ஒரு எவர்சில்வர் பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சுட்டு அதில் கல்லுப்பு அதை போட்டுட்டு நைட்டெல்லாம் இருக்கணுங்க, அதை இருக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே உள்ள செடியிலையோ, இல்லை மாடியில் செடி வளர்ப்போம், வீட்டுக்கு வெளியே வராண்டாவில் செடி வளர்ப்போம், அந்த செடியிலையோ இல்லை மண் தொட்டியில் இருக்கிற மண்ணிலையும் ஊற்றிட்டு வந்துடணும். வீட்டை எப்பயுமே சொல்கிறேன், எந்த திருஷ்டி கழிக்கணுனாலும் சுற்றி போடும்போது சுற்றிட்டு கல்லுப்பாக இருந்தாலும் சரி, அப்புறம் நிறைய ஒரு சுற்றி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நமக்கான திருஷ்டியை நம்ம சுற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா அந்த சுற்றுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்கு வெளியே தூக்கி போடணும், கல்லுப்பாக இருந்தால் தண்ணியில் கரைச்சிடணும். டிப்ஸ் நம்பர் 5, கல்லுப்பை நம்ம சமையல் ரூமில் வைக்கிறோன்னா ஒரு மண்பானையிலையோ, இல்லை இப்போ நிறைய பிங்கான் பாத்திரம் வருது, ஒரு உப்பு ஜாடியிலையோ வச்சு யூஸ் பண்ணுறதாங்க சிறப்பு. கேட்டுக்கிட்டே இருங்க, பலன் பெறுங்க.